லாங் பில்டப்னா என்னன்னா புல்லிஷ் மாடல். அந்த புல்லிஷ்க்கு நிஃப்டி சார்ட்டும் ரைஸ் ஆயிருக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கணும். அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைஸ் டிக்ளைன் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ளைன் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா தட்ஸ் அ லாங் அன்வைண்டிங். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாங்க? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது என்ன குறிக்குது? மார்க்கெட் மேல போகணும்னு ட்ரேட் எடுத்தவங்களாம் தன்னுடைய ட்ரேட க்ளோஸ் பண்றான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் லாங் அன்வைண்டிங். மார்க்கெட்ல அப்சைடு போகணும்னு ட்ரேட் எடுத்த எல்லா ட்ரேடர்ஸும் தங்களுடைய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்றாங்க. பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்றதுனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். பிளஸ் லாங் அன்வைண்டிங்கை க்ளோஸ் பண்றதுனால தான் பிரைஸும் டிக்ளைன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைஸ் டிக்ளைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் அப்படின்னா ஷார்ட் பில்டப். இதுதான் இந்த டேட்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்னன்னா எல்லாருமே ஷார்ட் பில்டப் ட்ரேட்ஸை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, ஷார்ட் பில்டப் ட்ரேடை புஷ் பண்றாங்க, ஷார்ட் பில்டப் ட்ரேட் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது யார் யாரெல்லாம் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தாங்களோ அவங்கலாம் தன்னுடைய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இதுக்காக தான்